நாங்கள் இளைஞர்கள் நாங்கள் ஏன் இதயம் உடைத்தாய் நொறுங்கவே என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே世事怪，哎呀呀呀，已不在。拿了我的给我送回来，吃了我的给我吐出来。அப்புறம் உன் டான்ஸ் பிராக்டிஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு போல. ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி கச்சேரி முடிஞ்சாதான் தெரியும். சரி, உன் பிராக்டிஸ் எப்படி இருக்கு? ஏதோ தமிழ் நடனனால கொஞ்சம் சுலபமா இருக்கு. இல்லனா எப்படியோ. நல்ல வேலை, இன்னைக்கு ராத்திரியோட இந்த செஷன் முடியுது. இன்னைக்கு ராத்திரி எல்லாம் சந்தோஷமா இருப்போல. ஆமா, அது நிச்சயம். ஆனா நான் தான் சந்தோஷமா இருப்பேன்னு தெரியல. ஏன் கீர்த்திகா இப்படி சொல்ற? நான் உன்னை கேட்காம சூர்யா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். ஏன் கிட்ட கேட்காம? சூர்யா என்ன வாக்கு? என்ன நடந்துச்சு? சூர்யா இன்னைக்கு ராத்திரி உன்னை பார்க்கணும்னு சொன்னான். என்னையா? ஏன் சூர்யா என்ன பார்க்கணும்? அதான் நானும் கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா சதீஷை பத்தி ஏதோ பேசணும்னு. சதீஷை பத்தியா? நான் தான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஸ்கூல்லே அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்போ சூர்யா சதீஷை பிடிச்சி நிறைய திட்டிருக்கான். இப்ப போய் சூர்யா சதீஷ்ட சொன்னா சதீஷ் நம்ப போறதில்லைன்றான் சூர்யா. அப்படிலாம் இருக்காது, எனக்கு சதீஷை பத்தி தெரியும். அதுவும் பிரபுக்கு நடந்தது சூர்யா தான் செஞ்சிட்டான்னு சதீஷ் நினைக்கிறான்னு சொல்றான். அப்படிலாம் இல்ல, அவங்க யாரும் அந்த மாதிரி சொன்னது இல்லையே. அதான் சூர்யா உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான். நீ வந்த கொஞ்ச நாளே தான் சதீஷோட நெருங்கி பழகிட்டியே. அப்பனா சதீஷ்க்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்றான் சூர்யா. இருக்கலாம். அப்பனா நீ சொன்னா சதீஷ் நம்புவான் தானே? நான் சூர்யா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். நீ போய் அவனை பாரு. எப்போ உன் நடனம் முடிஞ்சோனே அவன் உனக்காக தம்பா பிளாவாட்ல காத்துட்டு இருப்பான். நீ போய் அவனை பாரு. நீ என்னோட வரமாட்டியா? ஏன் நடனம் முடியணும்ல? இல்ல, நீ நினைக்கிற மாதிரி சூர்யா உனக்கு கட்டவன் இல்ல. உனக்கு அவனை ஆரம்பத்தி தெரிஞ்சிருந்தா உனக்கே தெரியும் அவனை பத்தி. ப்ளீஸ் எனக்காக போய் அவனை பாரு. என் நடனம் முடிஞ்சோனே நான் வந்துடுறேன். அப்பா, டேய், ரிஹர்சலுக்குலாம் அந்த சட்டை போடணும்னா அப்ப டெய்லி போடணும் போல இருக்க. அப்புறம் நீ சட்டையை போட்டு பிராக்டிஸ் பண்ணாதான் பழக்கத்துக்கு வரும். சதீஷ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்டா. சரி, நீ போ, நான் வரேன். சொல்லு, என்ன? சூர்யா அவனை பார்க்கணுமா? ஒன்னு அனுப்பினதுக்கு அவனே வந்திருக்கலாமே. அவன் என்னமோ உன்கிட்ட தனியா பேசணும், அதான் என்ன அனுப்பினான். என்ன விஷயம் தெரியல, என்னமோ அர்ச்சனா விஷயம்னு நினைக்கிறேன். அர்ச்சனா பத்தியா? ம், ரகு, அவங்கிட்ட சொல்லு. அவனுக்கு இன்னும் என்ன எப்படி பழி வாங்கணும்னு தெரியல. அதனாலதான் அன்னைக்கு பிரபு இன்னைக்கு அர்ச்சனான்னு ஒம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் சொன்னா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ ஆச்சு அவனாச்சு. நான் வரேன். ரகு, எத்தனை மணிக்கு எங்க வர சொன்னான்? 9:30 மணிக்கு. அப்ப லவத்தான் வர சொன்னான். சரி, நான் வரேன். என்ன பிளான் பண்றாங்க? டேய், என்னடா பிரச்சனை? என்ன வேணுமா அவனுக்கு? இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலாம் பார்த்தா விட்ட மாட்டானுங்க போல. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஆமாண்டா, ஒண்ணும் இல்லாம தானே அவன் வந்து உன்னை பாத்துட்டு போறான். பிரபு, ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன்டா. டேய், உன் முகத்தை பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே. அப்படியா? சரி வா, கண்ணாடி போய் பாப்போமா? அப்படி ஏதாவது மூஞ்சல தெரியுதானே? நல்லா மழுப்புடா. ஏய், வாடா வாடா. இப்ப சொன்னா சரியா இருக்கும். இவங்க போறதுக்கும் அவன் வர்றதுக்கும். சார் சார், என்ன சூர்யா இந்த நேரத்துல? இல்ல சார், ஒரு ஆம்பளை பையனும் ஒரு பொம்பளை பிள்ளையும் பொண்டல் உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார்.
என்ன இப்பயா? ஆமா சார். சரி நீ போ. சரி சார். சூர்யா சொல்றத நம்பலாமா? போய்தான் பாப்போமே.